மெடோனா செபஸ்டியன் அவர்கள். புகையில அறுவடைக்கு தயாரான அப்பனட்ட கலையடி. அவர் வந்து எஸ், அவரோட டேலண்ட் அண்ட் ஸ்கில் வந்து there's a lot more. We only get to see a little on screen. My God, it's so close to my heart. I can't explain how special it is. நீயும் நானும் சேர்ந்தே கொஞ்சம் தண்ணீரின் சிற்பம் நீ கோடைக்காலம். உங்களை வச்சு சில மேஜிக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ உங்களோட ரைட் ஹேண்டில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. அதை இப்போ க்ரஷ் பண்ணுங்க. ஸ்லோவாக அப்படியே ஃபேஸ்ட்டை கொண்டு போங்க. ஸ்மெல். I can smell it. கல்யாணி அப்போ கல்யாணி அப்போ ஏன் நீ பண்ணிக்கலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய் குலு குலுன்னு காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். Ladies and gentlemen, please make some noise as we welcome Madonna Sebastian அவர்கள். Really nice to see you all. Thank you for having me here. I'm glad you're having a wonderful time. Hey. Hello. We have கொஞ்சம் pictures. நாங்க வந்து பார்த்து ரசிச்ச சில moments எல்லாம் pictures இங்க வச்சிருக்கோம். Okay, can we please have the first picture? ஆஹா, உங்களுடைய favorite படம்னு சொன்னீங்க. காதலும் கடந்து போகும். தமிழ் டெபியூ, மலையாளம் டெபியூ. முதல் முறை கேமரா முன்னாடி நின்ன அந்த தருணம். My God, it's so close to my heart. I can't explain how special it is. See, this was my first film. That is my first Tamil film. And I was very lucky to have acted with the best of actors, worked with the best of teams. I was very lucky. Thank God. Yes. நீங்க பேசும்போது சொன்னீங்க காதலும் கடந்து போகும் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு படம் அப்படின்னு. Tell us about Vijay Sethupathi sir. Oh my God, he made acting so much easy for especially for somebody new. அவர் நடிக்கும்போது நமக்கு ரியாக்ட் பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடும். Like we feel like we are there and we're just the character. மக்கள் செல்வன் இல்லையா? பியூட்டிஃபுல். ஓகே, அடுத்த இமேஜ். Again, see, this was I was hoping I do it right. Okay, sir code I should actually do it right, and the
like a very not fear, but it was very exciting and very curious for me. இது வந்து நம்ம we are discussing the climax scene இல்லையா, அது he is explaining this is what happens and then Narabali and everything is explaining. Very special, very special. எந்த படம் உங்களுக்கு உண்மையாலுமே was truly special, maybe can be your first film? அதை பத்தி சொல்ல முடியுமா எங்களுக்காக? I know you guys would say Leo. I knew you would say Leo. See, Leo was wonderful, okay? ஆனா என்னோட personal favorite வந்து காதலும் கடந்து போகும். பசங்களுடைய கோரிக்கையே கேட்குறேன் மேடம், இந்த பிரேமம் 2, லியோ 2 இதுக்கெல்லாம் ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? எனக்கே தெரியாதுங்க, completely I have no clue. But we are really looking forward. என்னப்பா கரெக்டா? கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பெஞ்சரா நீங்க? No, nothing like that. மிடில் பெஞ்சர். Peaceful. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? வந்துட்டீங்களா? வெல்கம் மேம், வெல்கம். Thank you. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான். ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் தே ஹாவ் டு ஆஸ்க் யூ. ஸோ இஃப் யூ willing, I'll let them ask the questions. If I'm not willing. If I'm not willing also, they will ask because they are prepared. தம்பி கோட் போட தம்பிங்க வாப்பா. அக்கா இப்போ வந்து நாளைக்கு உடனே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தராங்க. அது வந்து ரொமான்டிக் இல்ல த்ரில்லர் இல்ல காமெடி, உடனே எது சூஸ் பண்ணுவீங்க? நல்ல டைரக்டர் யாரோ அவரோட ஸ்கிரிப்ட் தான் முதல்ல. உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிக்கும்? எல்லாம் பிடிக்குங்க. எல்லாமே பிடிக்கும். எல்லா ஜானரும் பிடிக்குமா? டைரக்டரை வச்சு தான். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் வந்து எனக்கு சிங்கிங் தான் ரொம்ப பிடிக்கும், அடுத்து தான் ஆக்டிங்குள்ளே வந்தேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது ஸ்டார்டிங்கில்? ரொம்ப புதுசாக இருந்தது. ஐ டுக் அ லிட்டில் வைல் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இட் ஆல் ஒர்க்ஸ். கொஞ்சம் டைம் எடுத்து, ஆனால் ஐ எம் என்ஜாயிங் இட் தர்லி. ஓகே, விஜய் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வண்டர்ஃபுல். சி அவர் வந்து எஸ் see like everybody knows sir வந்து டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண மாட்டாரு, and then he will just watch and then learn up away, and then that and all was very see we only get to see a little on screen. அவரோட talent and skill வந்து there's a lot more. பிரேமலுல உங்க ஃபர்ஸ்ட் மூவில பிரேமம்ல ஃபர்ஸ்ட் மூவி, அந்த ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி நின்னீங்கல, அது எப்படி இருந்தது? That was peaceful. ஏன்னா அது அன்னைக்கு ஆக்சுவலி நடிக்கிறதுக்காக வரல, நான் சும்மா ஒரு ஆடிஷன் மாதிரி அவர் பண்ணி இங்கே வந்து do you want to try is what he asked. so நான் அப்படியே வந்து சேம் காஸ்டியூம்ல சேம் அப்படியே வந்து ஒரு சீன் எடுத்துட்டு போன மாதிரி. ஓ அப்படியா? அப்ப நடிக்கிறதுக்காக போகல, ஜஸ்ட் சும்மா ஒரு ட்ரை பண்ணி அப்படியே அத ஷூட் பண்ணிட்டாங்க. I had met Alphonse Certain ஒரு 2-3 months back with the same thing and I was not planning to do it, so it was all sudden. கல்யாணி அப்போ கல்யாணி எங்க வா? கல்யாணி அப்போ ஏன் நீ பண்ணிக்கலாம் தம்பி இங்க பாரு பா. somebody no இதெல்லாம் அந்த क्वेश्चनலாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. அவங்களோட பெரிய ஃபேன் நான். அப்படியா? So I'm going to mention few of the composers who are also your favorite, you have shared in so many stages. So if you have to dedicate a song, just 2 lines, we would like to hear from you. Okay, so we'll start from including rock star Anirudh avargal. நீயும் நானும் சேர்ந்தே கொஞ்சம் நேரமே நீல கூட வானில் போடுமே என் அச்சம் வாசல் எல்லாமே தள்ளி போகட்டும் இந்த நண்பம் எல்லாமே பெண்ணை சேரட்டும் நான் பகல் இரவு அப்படி பாடுறாங்க. என் வெயில் மழையில் உன் குடை அழகு நீ போதுமே பிட்ச் மாறிட்டேன்ல கம்ப்ளீட்டா மியூசிக் வேண்டாம். ஏ thank you for the music though. நல்லா பண்ண மியூசிக்க போட்டு இது பண்ணிட்டேன். ஆமா no I thought she would sing but next song அடுத்ததாக எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். my god I became a music fan because of him. காதலிக்கும் பின்னெழுத்தும் கையெழுத்திலே கண்ட பிழக கூட கவிதையாகுமே காதல் ஒன்று சுத்தம் கிட்ட பார்த்ததில்லையே ஏற்று கூட புனிதமாகுமே குண்டு மல்லி 2 ரூபாய் உன் கூந்தல் ஏறி உதிரும் பூ கோடி ரூபாய் பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய் நீ பாதி தின்று தந்ததால்
Super, guys. Yes. அடுத்ததாக எங்களுடைய ஹாரிஸ் மாம்ஸ் அவர்கள்னு சொன்ன மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். மரங்குத்தி பறவை ஒன்றே மண்குத்தி போனதின்று உயிர் வரை கொண்டே நீ வெயில் அழகா கொஞ்சம் போது மழை அழகு கண்ணாலே கோபப்பட்டால் வெயில் அழகு கண்ணாலே கோபப்பட்டால் வெயில் அழகு. Hey, super. தனியா வந்து அவங்க பாடின ஏதாவது ஒரு பாட்டு ஒரு 4 வரி பாட முடியுமான்னு கேக்குறாங்க. I sang so many, you know, already. இண்டிவிஜுவலா நீங்க மட்டும் கரெக்டா பாடுனீங்களா? தெர்மோகல் சர்ப்பம் நீ உன்னை ஊட்டி கொண்டுள்ள சின்ன வெள்ளை பந்தெல்லாம் நானடி தண்ணீரின் சிற்பம் நீ கோடைக்கால தாகம் நான் உன்னை மட்டும் நெஞ்சுக்குள் ஊற்றுவா ஐவா 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 அன்பே பாபா ஐவா 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 அழகே பாபா. போதுமா? Thank you so much. நீங்க வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து உங்களை சந்திக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு. இவரை பத்தி சொல்லணும்னா இஸ் a mentalist. ஸோ ஒரு பியூர் ஷோகேஸ் உங்களுக்காக வச்சிருக்காரு. I would like to welcome விக்னேஷ் பிரபு அவர்கள். ஹாய் விக்னேஷ் பிரபு. நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ உங்களை வச்சு சில மேஜிக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படினு இருக்கேன். My god. நீங்க மேஜிக் உங்களுக்கு பிடிக்குமா? மேஜிக் முன்னாடி இவ்வளவு பக்கத்துல பாத்துட்டீங்க. பார்க்கிறதுக்கு பிடிக்கும். ஓகே, ஆடியன்ஸ் யாராவது 2 பேர் மட்டும் எந்திரீங்களா கேர்ள்ஸ்? ஓகே, டக்குன்னு ஒரு 2 ஃப்ளவர் சொல்லுங்க. ஃப்ளவர் பேர் சொல்லுங்க. சார் ரோஸ் ஜாஸ்மின்றாங்க சார். ரோஸ் ஜாஸ்மின். ஓகே, ரோஸ் அண்ட் ஜாஸ்மின் சொல்லியிருக்காங்க. நீங்கள் மைக் ஒரு நிமிஷம் கொடுக்குறீங்களா? உங்கள் 2 கையை முன்னாடி நீட்டிக்கோங்க, வச்சுக்கோங்க. இப்போ ஆடியன்ஸ்லேருந்து ரோஸ் அண்ட் ஜாஸ்மின் சொல்லியிருக்காங்க. க்ளோஸ் யுவர் ஹேண்ட்ஸ், க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்படி பண்ணிகிட்டே இருக்கேன், எங்கே இடத்துல ஸ்டாப் சொல்லுங்கள். சே ஸ்டாப் சம்வேர். ஓகே, இந்த கை அந்த கை கீழே இறக்கிடுங்க. கீப் த ஹேண்ட் டவுன். இப்போ இந்த கையில் ஜஸ்ட் இமேஜின் ஆடியன்ஸோட செலெக்ஷன் ரோஸ் அண்ட் ஜாஸ்மின் சொல்லியிருக்காங்க. அதை மைண்டில் நினைக்க போகிறீங்க. யூ வாண்ட் திங்க் இன் யுவர் மைண்ட். ப்ராசஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். ஜஸ்ட் இமேஜின் யூ பிளக்கிங் தோஸ் ஃப்ளார்ஸ். அந்த 2 ஃப்ளாரையும் நீங்கள் கையில் எடுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ரைட் ஹேண்டில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். ட்ரை அதை இப்போ க்ரஷ் பண்ணுங்கள். ஸ்டார்ட் க்ரஷிங் இட். ரியலாக க்ரஷ் பண்ணுங்கள். இந்த 2 ஃப்ளார்ஸும் க்ரஷ் பண்ணுங்கள். நல்லா க்ரஷ் பண்ணுங்கள். இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ணிட்டீங்களா? நல்லா க்ரஷ் பண்ணிவிடுங்க. இப்படி திருப்பிக்கோங்க. ஓப்பன் யூர் ஹேண்ட்ஸ். ஸ்லோவாக அப்படியே ஃபேஸ்ட்டை கொண்டு போங்க. ஸ்மெல் என்னாச்சு? I can smell it. ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்காங்க. யூ பிலீவ் இட் ஆர் நாட், இதுல கூட ஐ ஹவ் டன் அ ப்ரெடிக்ஷன். ஆடியன்ஸ் வந்து இந்த ஃப்ரெண்டு ஃப்ளாஸ் தான் வந்து நீங்க சொல்லுவீங்க அப்படின்றத ஐ ஹவ் ஆல்ரெடி ப்ரெடிக்டட் அண்ட் கம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. டேபிள் கொண்டு வாங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் புக்ஸ் நல்லா படிப்பீங்களா? புக்ஸ் கொஞ்சம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து 3 புக்ஸ் இருக்குது. இந்த 3 புக்ஸில் ஏதாவது ஒரு புக்கை செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு புக் என் கையில் கொடுங்க. ஒமிட்டிங் டைமோட இப்போ இது பண்ணியிருக்கோம். அதையே தூக்கி போட்டுருங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக ஒரு புக் வந்திருக்கு. காந்தி மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதில் வந்து எவ்வளோ பேஜ்? 480 பேஜஸ் இருக்குது. உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு ப்ரெடிக்ஷன் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஹியர்ஸ் த ப்ரெடிக்ஷன். நம்ம லாஸ்ட்டில் பார்த்துடலாம். நீங்கள் ஏதாவது இடத்துல ஸ்டாப் சொல்ல போகிறீங்க. அந்த இடத்துல வந்து என்ன பேஜ் நம்பர் வருது அண்ட் ஃபர்ஸ்ட் 3-4 வேர்ட்ஸை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஒரு புக் மார்க் வச்சுக்கிறேன். நான் திரும்பிக்கிறேன். யாருக்கும் காட்டாதீங்க. நீங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? யூ கோயிங் டு சே ஸ்டாப் சம்வேர். யூ கோயிங் டு ரீட் இட். யாருக்கும் சொல்ல வேணாம். டோன்ட் டெல் இட் டு. யூ கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஓகே? பேஜ் நம்பர் and first 3-4 words. Okay? ஓகே, இப்போ இந்த 3 புக்கில் ஒமிட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரெடிக்ஷன் கீழே விழுந்துருச்சு. இந்த 3 புக்கில் ஒரு புக் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க. காந்தி மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத்னு ஒரு புக்கு செலக்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து 480 பேஜஸ் இருந்தது. அப்ராக்ஸாக ஒரு 200லேருந்து ஒரு 250 ஸ்டாப் சொல்லியிருப்பீங்க. நான் கெஸ்
கரெக்டா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆடியன்ஸுக்கு அது என்ன பேஜ் பார்த்தீங்க, என்ன வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்றதை சொல்லிடுங்க. 238 wanted me to know. 238 wanted me to know பார்த்தீங்களா? பயங்கரமான ஸ்டாண்ட். நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான் நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீங்களா? கதானா? ஓகே, உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. இந்த புக் கொடுத்துருங்க. ப்ளீஸ் கோ இன்டு தட் என்வலப். உள்ள என்ன இருக்கு அப்படின்றத எடுத்து பாருங்க. God, yes, it's 238 and wanted me to know. The same exact page 238 wanted me to know இதுதான் பண்ண போறாங்க. அந்த பேஜ் எடுத்துக்கோங்க. இந்த பேஜில் இந்த புக்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்க இல்லையா, அந்த புக்குக்குள்ளே போய் பாருங்க. அந்த சேம் எக்ஸாக்ட் பேஜுக்கு போய் பாருங்க. 238க்கு போய் பாருங்க. என்னாச்சு? அந்த பேஜ் இல்லையா? அந்த பேஜ் இங்கே இல்லை. Why? Because the page exactly matches. Same page. Thank you. Okay, last ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு வச்சிருக்கேன். டீல ஸ்டார்ட் ஆகிற கண்ட்ரி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். டென்மார்க்கா? உங்களுக்கு ஓகே தானே? ஓகே, டென்மார்க்குன்னு இருக்கிறாங்க. இதை நம்ம லாஸ்ட்டில் பார்த்துடலாம். ஆடியன்ஸ் யாராவது 500 rupees நோட் வச்சுருந்தீங்கன்னா ப்ளீஸ் ரைஸ் இட் அப். எடுத்து காட்டுங்க. இங்கே ஒன்று இருக்குது. வேறு எங்கே வச்சுருக்கீங்க? 500 rupees அங்கே இருக்குது. வேறு அங்கே. மேம், இப்போ உங்களோட செலெக்ஷன் இது. நம்ம ஏன்னா இதுவுமே நம்ம பேசி வச்சு பண்ணல, இப்போ தான் பண்ணுறோம். ஸ்பான்டேனியஸ் ஆன் த ஸ்பாட் ரேண்டமாக பண்ணுறோம். உங்களோட செலெக்ஷன் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்களேன். எங்கே? இந்த கேளா அந்த கேளா? பிங்க் ட்ரெஸ்ஸா? பிங்க் அவங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. ஒயிட் ட்ரெஸ் அவங்க தான். நீங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 500 ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுங்கள். பாக்கி எல்லாரும் வச்சுருங்க, உள்ளே வச்சுருங்க. நீங்கள் மட்டும் 500 ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட். இன்னொரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஹாஃப். அப்படியே ஸ்டேஜுக்கு வாங்க. இங்கே சீக்கிரம் வாங்க. ரொம்ப லிமிட்டட் டைம் தான் இருக்குது. சீக்கிரம் வாங்க. ஓடி வாங்க. இல்லை அவங்களது தான் செலெக்ஷன் பண்ணாங்க. சீக்கிரம் வாங்க. இங்கே கொடுங்க. என்னம்மா இப்படி இதை பாதியாக முடிங்க? தேங்க்யூம்மா. நீங்கள் கீழே போயிடுங்க. திருப்பி தரேன். எப்படி மடிக்க சொன்னால் எப்படி மடிச்சிருக்காங்க பாருங்க. இதை பிடிச்சிக்கோங்க. இப்போ ஆடியன்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 500 rupees வாங்கியாச்சு. ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ளீஸ் ஓப்பன் இட். ஓப்பன் பண்ணிட்டீங்களா? அதில் வந்து ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அந்த சீரியல் நம்பர் எல்லாருக்கும் சத்தமாக படிச்சிருங்க. 358818. 3PH 358818. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி ஆடியன்ஸ் ஃப்ரீயாக செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேம் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து வந்து ஒரு கரன்சி நோட்டில் லைக் 3PH அண்ட் 358818ன்ற சீரியல் நம்பர் வந்திருக்கு. அது அவங்களுக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. மேபி எப்போ உங்களுக்கு கிடச்சது ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியலையா? தெரியாமல் நிறைய காசு வச்சுருப்பாங்க. அவ்வளோ எப்போ வந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு வச்சுருக்காங்க. ஓகே ஃபைன். ஆடியன்ஸ் இப்போ எல்லாருமே வந்து இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். என்கிட்ட ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்தது ஆல்ரெடி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் இருந்தால் உள்ளே போங்க. magician_விக்னேஷ் பிரபுன்ற ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பாருங்கள். ஒரு ஸ்டோரி இருக்கும். ப்ளீஸ் கோ டு தட் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் என்ன போட்டிருக்கோன்றது இங்கே நான் எழுதியிருக்கேன் மேம், எடுத்துக்கோங்க. Says Denmark 238 wanted me to know Rose and Jasmine 500 rupees 3PH 358818. இந்த ஷோவில் நடக்கிற எல்லாமே ஐ ஆல்ரெடி ப்ரெடிக்டட். இங்கே நான் பேப்பரில் கொடுத்தது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம்லேயும் நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஹவ் வாஸ் த மேஜிக்? எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த அனுபவம்? That was wonderful. நான் உண்மையிலேயே நான் ரொம்ப பெரிய ஃபேன் உங்களோட ஆக்டிங்க்கு. அண்ட் ஆல்சோ நீங்கள் ரொம்ப சூப்பராக பாடல் இப்போ பாடியிருந்தீங்க. வெரி ஹாப்பி. ஷோ எப்படி இருந்தது? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.